ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாத இன்றைய வேத வசனம் யோசுவா 1:5 இப்படியா சொல்லப்படுது. நீ உயிரிழக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பே எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதில். ஏசப்பா சொல்கிறார் இயேசுவா பார்த்து, நான் மோசையோடு கூட இருந்த போல கூட இருப்பேன். இயேசுவா, நான் உன்ட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் மோசையை கொண்டு செஞ்ச காரியம் பயங்கரமாக இருந்தது. மோசையை கொண்டு நான் அப்படியாப்பட்ட காரியம் செஞ்சு, அதாவது மோசை பார்த்தீங்கன்னா ஒரு துத்துவாய், அது மட்டும் இல்லாமல் ஒரு கோபக்காரன், அது மட்டும் ஒரு யார்கிட்ட பேசினாலும் ஒரு பயந்த சுபாவம் இருக்கும். அப்படியாப்பட்ட மோசையை கொண்டு நான் செஞ்ச காரியம் பயங்கரமாக இருந்தது. நான் மோசை ஒரு நாள் விலகவே இல்லை. நான் மோசை கூட இருந்த போல அவன் கூட இருப்பேன். யோசுவா, நீ ஒரு நாள் பயப்படாது சொல்லி கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கூட வாய் கூட சரி, கர்த்தர் நம்ம விட்டு ஒரு நாள் விட்டு விலக கைவிட மாட்டார். அதாவது நம்ம தான் மனுஷன் சில நேரத்தில் நம்ம ஆண்டு விட்டு வேலைக்கு போயிடுறோம். நம்மளுக்கு வர சோதனை, நம்ம வர பாடுகள், சில காரியம் நம்ம ஆண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குமா சந்தோஷமாக வரும். சில காரியம் நம்மளுக்கு கொடுக்கலாம், நம்ம அது ஃபிக்ஸ் ஆகி சில நேரத்தில் நம்ம ஆண்டு விட்டு வேலைக்கு போயிடுறோம். ஆனால் அவர் ஒரு நாளாக மட்டும் விலக மாட்டார். அவர் நேற்றும் என்றும் மாறா தேவன், வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாது. என்ன சொன்னால் செய்கிற வல்லமுள்ள தேவன். அவர் ஒருபோதும் மட்டும் விலகவும் மாட்டார். நம்ம ஒன்று பண்ண எந்த சூழ்நிலை சரி, எந்த நேரத்தில் சரி, எந்த சோதனை வந்து, எந்த பாடுகள் என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை நம்பி கர்த்தரை நம்ம சார்ந்து வாழும்போது நிச்சயமாக மட்டும் விலக மாட்டார். என் தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை கைவிடவே மாட்டார். மனுஷன் கையை பிடிச்சானா விட்டுட்டு போயிடும். ஆனால் தேவன் ஒருபோதும் கையை பிடிச்சா விடவே மாட்டார். அவர் நித்தியம் அவங்க தலைமுறை அவர் உங்க கூட உடன்படிக்கை பண்ண தேவனாக இருக்காரு. நம்ம ஒன்று பண்ண எந்த சூழ்நிலை சரி அவர் நம்பணும். எந்த உபத்திலும் சரி அவர் நம்பி நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்ம கைவிட மாட்டார். நம்ம நம்பி வாழும்போது நிச்சயமாக நம்மளும் கூட இருப்பார். ஆமென்.